சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய ஒரு மாணவி தன்னோட பேராசிரியர் அதாவது ப்ரொஃபசர் தனக்கு மெசேஜ் மூலியமாகவும் நேரடியாகவும் பாலியல் தொல்லைகள் கொடுப்பதா சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதையடுத்து அபிராமபுரம் உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கம்ப்ளைண்ட் ஆனது ரெஜிஸ்டர் ஆகி இந்த வழக்கு விசாரணை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாணவி யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த ப்ரொஃபசர் ஞானவேல் பாபு கைது செய்யப்பட்டிருக்கிறதா இப்ப தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. டெய்லியுமே நைட்டு 10 மணிக்கு மேல செக்சுவல் மெசேஜஸ் அனுப்புறது, தொடர்ந்து கால்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. தனக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது, தன்னோட பயிலக்கூடிய மற்ற மாணவிகள் அவங்களுக்குமே இந்த ப்ரொஃபசர் இது போல செக்சுவல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத அந்த மாணவி புகார்ல தெரிவிச்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்டர்ன்ஷிப்ல ஹெல்ப் பண்றேன், இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது, அப்படியும் நீ சொன்ன அப்படின்னா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டியும் இருக்கான். தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இந்த ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல அப்படிங்கிறதும் இந்த புகார்ல இருக்கு. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய போஸ்ட் கமிட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏன் அலட்சியம் காட்டணும்? அட்லீஸ்ட் அவங்க அப்பவே இதை விசாரிச்சிருந்தா இப்போ இந்த மாணவி இதை வெளியே வந்து கம்ப்ளைண்டா கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2024ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கு, அதை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. மறுபடியும் இப்ப இன்னொரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. இதுல ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நம்மளோட பிள்ளைகளை அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நம்பி தான் நம்ம அனுப்புறோம். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவனே அயோக்கிய பையனா இருக்கான் அப்படின்னா அப்போ யாரை நம்பி நம்ம அனுப்ப முடியும்? மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கு முன்னாடி முன்னிலையில இருக்கிறது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர்கள் தான். நல்லது கத்துத்தர வேண்டிய ஆசிரியர்களே இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டா அப்போ பிள்ளைகளோட எதிர்காலம் அப்படிங்கிறது இப்ப கேள்விக்குறியாகி நிக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் இப்போ பெண் பிள்ளைகளுக்கு எங்க போனாலுமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெள்ள தெளிவா தெரியுது. வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல, வீட்டுல இருந்து வெளியே ரெஸ்ட் ரூமுக்கு போற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, 2.5 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல, 70 வயது மூதாட்டிக்கும் இப்ப பாதுகாப்பு இல்ல. இதற்கெல்லாம் அரசு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு இப்போ காலேஜ்லயும் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் அரங்கேறுது அப்படின்னும் போது இதை என்ன சொல்றது அப்படின்றதே புரியல. இந்த ப்ரொஃபசர் மேல வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நிரூபணம் ஆச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுக்க இவன் ப்ரொஃபசர் வேலையை செய்யக்கூடாது. கவர்மெண்ட் கிடைக்கக்கூடிய சலுகைகள் எதுவுமே கொடுக்க கூடாது. மேலும் இந்த குற்றத்துக்கான அந்த தண்டனையும் அளிக்கப்படணும். இப்படியாக சில தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டால் தான் அடுத்து இன்னொருத்தையும் இந்த மாதிரி பண்றதுக்கு பயப்படுவான்.